மரியாதைக்குரிய ஜவஹர் அலி அவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்களுக்கும் விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டா நான் முடிச்சிடுறேன். போகிற போக்கில் ஜவஹர் அலி சொன்னார், அம்மையார் அவர்கள் தான் 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார், ஒரு தவறான தகவலை பதிவு பண்ணார். 69% இடஒதுக்கீடு தந்த கலைஞர் அவர் 95 முதலமைச்சராக இருக்கிற பொழுது அதுக்கு பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றத்தால். அப்பொழுது சட்டமன்றத்தை கூட்டி ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி இந்த அரசு அதை முழுமையா அதுதான் பின்பற்றும் கலைஞரும் கூட இருந்தாங்க. ஒரு மனதாக தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியும் அது பின்னாடி இருந்தது. பிஜேபி, அதிமுக, வாடப்பாடி ராமமூர்த்தி, ராமதாஸ் எல்லாம் இருந்தாங்க. அது அன்னைக்கு உறுதி செய்யப்பட்டு தொடர்ந்தது. அது ஒண்ணு. இன்னொன்னு கேட்டாரு, திமுக சமூக நீதி இருக்கிறதா, ரகுமான் கான் பையன் எங்கே, ஆயிரவலுக்கு ஹுசேனுடைய வாரிசு எங்கே, சாதிக் பாட்சாவுடைய வாரிசு எங்கே அப்படின்னு. ரகுமான் கான் பையன் தான் திமுக சிறுபான்மை பிரிவு செயலாளராக இருக்கிறார். திமுக சிறுபான்மை பிரிவு செயலாளர் இருக்கிறார். ஆயிரவலுக்கு ஹுசேனுடைய மருமகன் தமிழ்நாடு அரசனுடைய சிறுபான்மை ஆணையத்தின் துணை தலைவரா இருக்கிறார். திமுக முஸ்லீம் மாவட்ட செயலா இருக்கிறாரான்னு சொல்லி கேட்டீங்க. இருக்கிறார். மசீதி மஸ்தான் இருக்கிறார். ஆவடி இருக்கிறார். அப்துல் வஹாப் இருக்கிறார். நீலகிரி முபாரக் இருக்கிறார். இருங்க சார், நான் சொல்றேன், நீங்க பேசிட்டீங்க, நான் பேசுறேன்னா பேசுறேன், கேட்டுக்கங்க முதல்ல சொல்றேன், அப்புறம் நீங்க பேசுங்க. தம்பி, ஏன்னா நீங்க ரெண்டு இஸ்லாமியர், எங்க அப்பாஸும் நீங்க இஸ்லாமியர்னா ஒரு கருத்தை பதிய வச்ச நீங்க நானி அனிபா உன்னுடைய பையன் இன்றைக்கு எம்பி எம்எல்ஏ இருக்காரா, ஆயிரவலுக்கு ஹுசேன் மகன் வந்து யாரா இருக்கா, நீ அரவணை பத்தி சொல்றீங்க. அதிமுக கொடுத்த மாயத்தேவர் மகன் இன்னைக்கு அதிமுக இருக்காரா? இருக்காங்க. மாயத்தேவர் பையன் இருக்காரா? மாயத்தேவர் பையன் இருக்காரா? நாகர் பையன் அதிமுக இருக்காரா? எஸ் டி சோமசுந்தர பையன் அதிமுக இருக்காரா? முத்துசாமி பையன் அதிமுக இருக்காரா? கிருஷ்ணசாமி பையன் அதிமுக இருக்காரா? அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கூட இருந்த யாரும் இன்னைக்கு அதிமுக இல்ல. எடப்பாடி பழனிசாமியை அதிமுக அழைத்து வந்த செங்கோட்டையனே இன்னைக்கு அதிமுக இல்ல. அது பிரச்சனை இல்லைங்க. கேட்டுக்கங்க சார், அண்ணன் பேசுற போது சொன்னார், சித்தாந்தன் சொன்னது எங்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டுதானே கலைஞர் 99 பிஜேபியோட கூட்டணிக்கு வந்தார். அன்னைக்கு அந்த சித்தாந்தம் நல்லா இருந்ததா? அன்னைக்கு பாஜக தலைவர் நல்லா இருந்தாங்களா? அண்ணன் ஒண்ணு வரலாறு மறந்து இருக்கணும், இல்ல அந்த கட்சிக்கு புதுசா இருக்கணும். பழைய வரலாறு ஏன்னா 99 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி சேர்கிற பொழுது காமன் மினிமம் புரோகிராம், குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அதுல திமுக 3 கொள்கையை வித்ரா வாங்கல, திமுக 3 கொள்கையை நடைமுறைப்படுத்த மாட்டோம், வலியுறுத்த மாட்டோம் சொல்லல. ஆனால் உங்கள் கட்சி உங்களுடைய 3 கொள்கையை அதிகாரப்பூர்வமாக ஒத்தி வைத்தது. அதில் முதல் கொள்கை என்ன தெரியுமா? ராமர் கோயிலை கட்ட வலியுறுத்த மாட்டோம், பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம், அடுத்து காஷ்மீர் 370 ரத்து செய்ய மாட்டோம் அப்படின்னு கையெழுத்து போட்டது லால்கிருஷ்ண அத்வானியும் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் யஸ்வந்த் சிங்காவும் முரசொலி மாறணும். உங்கள் கொள்கையை நீங்கள் விட்டு கொடுத்து ஒத்தி வைத்த காரணத்தினால் அன்னைக்கு இந்தியாவுடைய சிறத்தன்மைக்காக பாஜக, வாஜ்பாய், திமுக பாஜக சேர்ந்தது, வாஜ்பாயை ஆதரித்தது. அன்று நாங்கள் எங்ககிட்ட நீங்க சரண்டர் ஆனீங்க. ஆனா இன்று திராவிட கட்சின்னு சொல்லிக்கிறோட அதிமுக போய் பாஜக சரண்டர் ஆயிருக்கு. அதுதான் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்னொன்னு சொன்னீங்க, இந்த அரசு எங்க விட்டுடுச்சு, நம்ம தலை நிமிர்ந்து நடக்கலையா? இந்தியா தலை நிமிர்ந்து நடக்குது. ஏயா போய் சொல்றீங்க? என்னையா போய் சொல்றீங்க? இந்தியா ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இந்தியாவுடைய ரூபா நோட்டு அமெரிக்கா டாலருக்கு நிகராக எங்க இருக்கு இன்னைக்கு? ஆப்கானிஸ்தானுக்கு கீழே போயிருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் 2013 உத்தரப்பிரதேச பொதுக்கூட்டத்தில் இன்றைய பிரதமர் மோடி பேசுகிறார். அது எப்படி பங்களாதேஷ் ரூபா நோட்டு விழல, பூட்டாந்து விழல, பாகிஸ்தான் விழல, ஆப்கானிஸ்தான் விழல, நேபாள் கூட விழல, இந்தியா விழுந்ததே. இந்தியாவுடைய பிரதமர் தெரியுமா? கேட்டது நான் இல்ல, நரேந்திர மோடி. இன்னைக்கு அவருடைய ஆட்சியில் ரூபா நோட்டு சரிவை சந்திக்கிறது. நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதே ட்ரம்ப கூட்டு வந்தீங்க. நமஸ்தே ட்ரம்ப் யார் நடத்தினது? நீங்க தான் நடத்தினீங்க. அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் ஓட்டு கேட்டது யார்? நீங்க தான். அந்த ட்ரம்ப் இன்னைக்கு 8000 இந்தியர்களை கையிலையும் காலையும் விலங்கு மாட்டி விலங்குகள் மாதிரி நாய் மாதிரி அனுப்புகிறார். உங்க பிரைம் மினிஸ்டர் வாயை திறக்கலையேங்க. நாடு கடத்துறீங்க, தப்பா போனா அவன் நாட்டுல ஆதாரம் இல்ல, ஒத்துக்கிறோம். சரி, விலங்கு மாட்டு சட்டமா? உங்களை விட சின்ன, நம்மை விட சின்ன நாடாக்கிற நேபாளம் விமானம் அனுப்பி அங்க இருக்கிற நேபாளிகளை மரியாதையோடு அழைத்து வந்தது. ஏன் அந்த சட்டம் அவங்களுக்கு வேலை செய்ய அல்ல? முறை தவறி இருக்கிறவங்க இந்தியர்களை மட்டும் அவங்க அனுப்பல, நேபாளிகளை மரியாதையோடு அனுப்பி இருக்கிறது. இந்தியா
அந்த முறை தவறி தப்பு செய்யறவனால காப்பாத்த எப்படி தப்பு போனது குஜராத்தி சார் குஜராத்தி உக்ரைன் பொருளை நாங்க கூட்டிட்டு வந்தோம். எங்க யாரை கூட்டு வந்தீங்க? அதே மாதிரி ஆபரேஷன் கங்கா நாங்க இதுக்காகவே தப்பு தப்பான தகவல் நீங்க சொல்லுங்க. இந்தியா எப்படி நம்ம ட்ரீட் பண்ண முடியும்? 90 ரூபாய்க்கு மேல டாலர் போயிருச்சுங்கிறது பொய்யா சார்? இல்ல 90 ரூபாய்க்கு மேல போனாலும் இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மை சரிஞ்சு போயிடுச்சுங்க. அதாவது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் கேக்குறேன். அதாவது பட்டினி கொள்கைன்னு ஒண்ணு போட்டு அதுக்காக ஒரு சர்வதேச அமைப்பு வந்து இந்தியாவை ஆப்கானிஸ்தானை கீழே போடுறான். அது அமைப்பா? இது வந்து சர்வதேச அளவுல நடைபெறக்கூடியது. அவமானப்படுத்தி கைது செய்து அனுப்புகிற பொழுது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்தார். நம் மீது வரி போட்டு இந்தியாவின் பொருட்களை வரி மீது வரி போட்டு இந்தியாவின் ஏற்றுமதியை கேள்விக்குறியாக்கி எந்த பின்னலாடை தொழிலதிபர்கள் பாஜக வாரி கொடுத்தார்களோ அந்த பின்னலாடை தொழிலதிபர்லாம் தற்கொலை செய்யக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிற ஏற்றுமதி இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். என்ன அடுத்து ஒரே செய்தி, இந்தியா வலிமையோடு இருக்கிறது. நாம் பாகிஸ்தான் மீது துல்லிய தாக்குதல் நடத்தி நம்முடைய விமானங்கள்லாம் பாகிஸ்தான் மீது பறந்து பாகிஸ்தான் மீது குண்டுமழை பொழிகிற பொழுது எப்படி இந்திரா காந்தி 72 பாகிஸ்தானை 2ஆக உடைத்தாரோ அதே போல் மோடி 4ஆக உடைப்பார் என்று இந்தியா மக்கள் காத்து கொண்டிருந்த பொழுது ட்ரம்ப் ஒரு போன் பண்ண உடனே போன விமானங்களா திரும்பி வந்துருச்சு. இவர் நரேந்திர மோடியா சரண்டர் மோடியா மக்கள் கேட்கிறாங்க.